எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் எடுக்கிறேன். ஓகே, நாளைக்கு ஃபேக்டரிஸ் ஆக்ட் எடுக்கிறேன். இப்போ நேத்திக்கு பார்த்தது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இப்போ இன்னைக்கு பார்க்குற ஆக்ட் பேர் வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் அப்படின்னா அது வாட் இட் டார்கெட்ஸ் இன்சூரன்ஸ் ஆஃப் என்னமா பண்ணிட்டேன்டா, பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எதை வந்து டார்கெட் பண்ணுறது அப்படின்னா, நந்தனா குட் ஈவினிங் கண்ணா. எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் குட் ஈவினிங். எம்ப்ளாய்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் வந்து என்ன சொல்றதுன்னா, எம்ப்ளாயிக்கு வேண்டிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ, ஓகே, அப்புறம் என்னெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் சிக்னஸ் மாதிரி வந்ததுன்னா அவங்க ஃபேமிலியை மட்டும் இல்லாமல் அவங்க அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலிஸுக்கும் என்ன மாதிரி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கலாம், ஓகே, அதெல்லாம் வந்து பற்றி ஒரு டீட்டெயில்டு வெர்ஷன் வந்து பற்றி பார்க்க போகிறது தான் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட். இதில் வந்து ஃபியூ டெர்மினாலஜிஸ் வந்து வி ஆர் கோயிங் டு கோ த்ரூ. ஸோ லைக் வாட் இஸ் இமீடியட் எம்ப்ளாயர், எம்ப்ளாயி, என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் வந்து இன்சூர்ட் பர்சன்ஸ் இருக்குன்னு அது மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ இமீடியட் எம்ப்ளாயர் அப்படின்னு வரும்போது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13ல இமீடியட் எம்ப்ளாயர் இன் ரிலேஷன் டு எம்ப்ளாயீஸ் employed by or through him as a person who has undertaken the execution on the premises of a factory or an establishment to which this act applies or under the provision of the principal employer or his agent, comma, of the whole or any part of the work which is ordinarily part of the work of the factory or establishment of the principal employer or is preliminary to the work carried on in or incidental to the purpose of any such factory or establishment and includes a person by whom the services of an employee who has entered into a contract of service with him are temporarily lent on hire to the principal employer and includes a contractor. Now, bit சொல்லி தரேன். First, immediate employer in relation to employees employed by or through him அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பர்சன் யார் வந்து ஒரு எக்ஸிகியூஷன் அண்டர்டேக் பண்ணியிருக்காங்களோ, எங்கன்னா ஒரு ஃபேக்டரியில எஸ் அண்டர்டேக்கான எக்ஸிகியூஷன் அந்த ஃபேக்டரியிலையோ இல்லை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லையோ ஒரு எம்ப்ளாய்க்கு கீழே ஒரு என்ன சொல்றது, இப்போ ஃபோர்மேனோட ஹெட் யாரு அப்படின்னா சூப்பர்வைசரா இருப்பார். சூப்பர்வைசரோட ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா லைக் மிடில் லெவல்ல யாராவது இருப்பாங்க. அந்த மாதிரி அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் தி பிரின்சிபல் எம்ப்ளாயர் ஆர் இஸ் ஏஜென்ட், ஓகேவா, அண்டர் த பிரின்சிபல் எம்ப்ளாயர் ஆர் இஸ் ஏஜென்ட் ஒரு பர்சன் வந்து ஒர்க் ஆகும்போது ஒன்று ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், இல்லை ஃபுல்லாவே கவர் பண்ற வேலையா இருக்கலாம். எங்கன்னா ஆஃப் த ஃபேக்டரி ஆர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த பிரின்சிபல் எம்ப்ளாயர், மெயின்லி வேர் ஹீ இஸ் என்டரிங் இன்டு அ கான்ட்ராக்ட் சர்வீஸ் வித் ஹிம். சி டெம்பரரியா இருந்தாலும் இருக்கட்டும், டெம்பரரினா நான் கான்ட்ராக்டரா அப்படி கூட இருக்கட்டும், இல்லை பர்மனன்ட் பேசிஸ்ல இருந்தாலும் ஓகே. எந்த ஒரு எம்ப்ளாயி தன்னோட ஆர்கனைசேஷனுக்கு ஒர்க் பண்றது பார்ட்டாவோ ஒர்க் பண்றாவோ இல்லை பார்ட் டைம் ஜாபோ இல்லை ஹோல் டைம் ஜாபோ ஒர்க் பண்றானோ, யாருக்கு ரிப்போர்ட் பண்றாங்களோ அந்த ரிப்போர்ட் பண்ற பர்சனை தான் இமீடியட் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பிரிச்சு பிரிச்சு படிச்சுக்கோங்க. இன் ரிலேஷன் டு எம்ப்ளாயீஸ்னா என்ன அர்த்தம்னா, he is a person, okay, who is working under the supervision of the principal, carrying out the work or any part of the work of the factory or the establishment of the principal employer in order to carry on the services, okay, carry on the instructions of the employer and sometimes entering into a contract service with him temporarily. இவங்கள தான் வந்து இம்மீடியட் எம்ப்ளாயர் சொல்லுவாங்க. ஸோ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ் வர்சஸ் டி சங்கர் சிங் 1988ல என்ன ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ்னா, இட் வாஸ் ஹெல்ட் தட் அ பர்சன் வில் பி த இமீடியட் எம்ப்ளாயர் அண்ட் நாட் த பிரின்சிபல் எம்ப்ளாயர். ஒரு பர்சன் வந்து இமீடியட் எம்ப்ளாயரா இருப்பாங்களே தவிர அவங்க பிரின்சிபல் எம்ப்ளாயர் கிடையாது. ஈவன் இஃப் த எம்ப்ளாயிஸ் ஹவ் பீன் எம்ப்ளாய்ட் பை ஹிம்,
if he supplied services to a factory or a establishment. இதுதான் வந்து இம்மீடியட் எம்ப்ளாய். இந்த கேஸ்லாம் சொல்லணும்னு இல்லை, இம்மீடியட் எம்ப்ளாயர் சொன்னா போதும். பிரிச்சு பிரிச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். தெரியறதா இந்த ஃபாண்ட்? ஆயிஷா, கீர்த்தனா, நந்தனா? ஓகே. See, first section 28 of the act provides the central government may utilize the state insurance fund only for the following purposes. Section 28 of the act வந்து என்ன சொல்றதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஃபண்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி பர்பஸஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, as below. வஷிதா, குட் ஈவினிங் வஷிதா. குட் வஷிதா, இப்போ நான் டேக்கிங் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட், சரியா? நாளைக்கு இல்ல on Monday we will take up Factories Act. Okay. The list the benefits that are entitled to the insured persons under this act வந்து செக்ஷன் 28ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் இன்சூரன்ஸ் பண்ற இந்த பர்பசஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. எப்படின்னா, பேமெண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். எதுக்குன்னா, அந்த இன்சூர்ட் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டா இருக்காங்க அப்படின்னா அந்த பைசாவை அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு மட்டும் இல்லாம டு த இன்சூர்ட் பர்சன்ஸ்க்கு மட்டும் இல்லாம ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அண்ட் அலவன்சஸ் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த கார்பரேஷன். ஸ்டாண்டிங் கமிட்டியா இருக்கலாம், மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சிலா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அதை வந்து பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்? ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஃபண்ட பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அண்ட் அலவன்சஸ் டு மெம்பர்ஸ் ஆஃப் வேரியஸ் கவுன்சில்ஸ். 3வது, சேலரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆஃப் சேலரி, அலவன்சஸ், கிராஜுவிட்டி, பென்ஷன், கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப், இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4வது வந்து ஹாஸ்பிட்டல் அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, ஆனா இன்சூர்டு பர்சன்ஸ்க்காக ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, அதுங்க தான் பாயிண்ட். ஓகே. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், dispensaries and other institutions. ஓகேவா? ஃபார் த பெனிஃபிட் ஆஃப், இது எல்லாமே பாருங்க கண்ணா, இந்த பேமெண்ட் ஆஃப் சாலரிஸும் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் இன்சூர்ட் பர்சன்ஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் இன்சூரன்ஸ் பர்சன்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். ஆக மொத்தம் எது முக்கியமான வேர்டு நீங்க சொல்லணும்னா ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் இன்சூர்டு பர்சன்ஸ் அப்படின்னா இந்த ஃபண்டை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். 5வது வந்து சப்போஸ் பேமெண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு எனி ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகேவா? அவங்க வந்து அந்த இன்சூர்ட் பர்சன்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா அப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் பேமெண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ஸ்டேட் கவர்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. Defraying the cost including all the expenses of auditing the accounts of the corporation and valuation of its assets. Defraying na என்னடா? What do you mean by defraying? Defray na என்ன அர்த்தம்? Defraying ஏமாத்துறதுன்ற மாதிரி. இதுக்கு வந்து 2 மீனிங் இருக்கு செல்லம். ஓகே. மொத்தமா பேர் பண்ணிக்கிறது, பேர் பண்ணிக்கிறதுன்னு வாங்கல, இந்த கஷ்டத்தை நான் பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க.
ஆமா. அதாவது காஸ்ட்ட பேர் பண்ணிக்கிறது. கரெக்ட். டிஃபரிங் த காஸ்ட்னா ம், ஆ, செட்டில் பண்ற மாதிரி தான் எக்ஸாக்ட்லி. ஸோ அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தி கார்பரேஷனுக்கு ஆடிட் நடந்ததுன்னா அது இவங்க பேர் பண்ணிக்கிறது யாரு? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரே நிமிஷம் செல்லம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பேரிங் த எக்ஸ்பென்ஸ், all expenses of one when the accounts of corporations are audited, when auditing is done. Okay வா? பேரிங் சொல்லுவாங்கல்ல செல்லம். பேரிங்னா ஒருத்தருக்கு ஏத்துக்கிறது. கரெக்ட். செலவு ஏத்துக்கிறது. கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் டிஃபரிங் த காஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் காஸ்ட் அதையும் இவங்களே ஏத்துக்கிறது. செல்லம் ஒரே ஒரே நிமிஷம் 1 minute. ஒரே நிமிஷம். ஸோ டிஃப்ரேயிங் ஞாபகம் வரல என்ன கண்ணா? பேரிங் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பேரிங் ஆல் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் கோட், எம்ப்ளாயீஸ் இன்சூரன்ஸ் கோட். சரியா? நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் எனி சம்ஸ் அண்டர் எனி கான்ட்ராக்ட் என்டர்ட் இன்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். அதாவது ம், இந்த கார்பரேஷன் இருக்காங்கல்ல, கார்பரேஷன் ஆஃப் த ஸ்டாண்டிங் கமிட்டி வாட் எவர் டெல்லி அவங்க எந்த கான்ட்ராக்ட் வந்து இவங்க என்டர் ஆகிறாங்களோ அதுக்கான பேமெண்ட்டையும் இவங்க இந்த ஃபண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேமெண்ட் ஆஃப் எனி சம்ஸ் ஃபார் த கான்ட்ராக்ட் அப்படி போட்டுக்கோங்க. கீவேர்டை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி டிக்ரி அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்? டிஇசிஆர்இஇ. டிக்ரினா என்ன அர்த்தம்? கரெக்டா? ஆர்டர் மாதிரி வரும். அதாவது அது எங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஆர்டர் தான் கரெக்டு. இந்த எங்க கரெக்டா சொல்லணும், இந்த அப்பலேட் ட்ரிபியூனல் இருக்காங்கல்ல, கோர்ட் அவங்க வந்து அந்த இடத்துல இந்த வேர்ட் யூஸ் ஆகும்டா. லைக் வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க லா டிகிரி அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ டிகிரினா ஆர்டர். கோர்ட் ட்ரிபியூனல் அவங்க வந்து என்ன விதமான கார்பரேஷனுக்கு அகெயின்ஸ்டா அவங்க ஏதாவது ஒரு பேமெண்ட் ஆஃப் சம் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அந்த அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேக்கிங் பேமெண்ட் அண்டர் எனி டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஃபரிங் த காஸ்ட் அண்ட் அதர் சார்ஜஸ் ஆஃப் இன்ஸ்டியூட்டிங் ஆர் டிஃபெண்டிங் எனி சிவில் ஆர் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் எனி ஆக்ட். அதாவது டிஃபரிங் த காஸ்ட்னா பேர் பண்ணிக்கிறது. ஏதாவது சிவில் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கும் வந்து இவங்க பேர் பண்ணிக்கிறது. அதே மாதிரி பேரிங் த காஸ்ட் ஃபார் எனி சிவில் ஆர் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஃப்ரேயிங் எக்ஸ்பெண்டிச்சர் வித்தின் த லிமிட்ஸ் பிரிஸ்கிரைப்ட் ஆன் மெஷர்ஸ் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி ஹெல்த். அதே மாதிரி ஒரு லிமிட்ஸ் வரைக்கும் காஸ்ட் பேர் பண்ணிக்கிறது. எதுக்கு? யாரோட பெனிஃபிட்டுக்கு? இன்சூர்ட் பர்சன்ஸோட ஹெல்த்துக்கோ வெல்ஃபேருக்கோ இல்ல ரீஇன்ஹாபிலிட்டேஷன். ரீஇன்ஹாபிலிட்டேஷனா என்னடா ஐஷா? ரீஹாபிலிட்டேஷனா என்ன சொல்லும்? வெரி குட். வெரி குட். மறுவாழ்வு. மறுவாழ்வுன்னு சொல்லுவாங்க. மறுவாழ்வு. ஆ அததான் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது கை போயிடுச்சு அப்போ அவங்களுக்கு ஏதாவது அந்த
மறுவாழ்வு மையம் மாதிரி செட் பண்றதுக்கு. ஆனா எல்லாமே within the limits prescribed. ஞாபகம் வச்சுக்கோங்க. bearing the cost within the limits prescribed. Okay. அடுத்தது such other purposes as may be authorized with the previous approval of central government. So central government வந்து central government with the authorization by the corporation. ஓகேவா? they can utilize the funds. இதுதான் கண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே எதுக்காக நடக்கிறது? பெனிஃபிட் ஆஃப் த இது எல்லாமே எதுக்கு நடக்குதுன்னா பெனிஃபிட் ஆஃப் த இன்சூர்ட் பர்சன்ஸ்க்கு தான் நடக்கிறது. என்ன நடக்கிறது? இன்சூர்ட் பர்சனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இல்ல மெம்பர்ஸ் ஆஃப் த கார்பரேஷனுக்கு பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் நடக்கணுமோ இல்ல இன்சூர்ட் பர்சன்ஸ்க்கு பேமெண்ட் ஆஃப் salary அலவன்சஸ் கொடுக்கறதுக்கோ இல்ல அவங்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் எஸ்டாப்ளிஷ் பண்றது, அப்புறம் பேமெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு எனி ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேஷன் டு த பெனிஃபிட் ஃபார் த இன்சூர்ட் பர்சன்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை தவிர ஏதாவது ஆடிட்டிங் நடந்ததுன்னா அதுக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் ஃபண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் கோர்ட்டுக்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஆச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கான்ட்ராக்ட் என்ட்ரு ஆனாங்கன்னா அதுக்கு இந்த சம் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனி டிகிரி ஆர் ஆர்டர் வாட் எவர் ஹஸ் பீன் issued by the appellate tribunal அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். bearing the cost of any for any civil or criminal proceedings அதுக்கு பண்ணிக்கலாம். அதே மாதிரி bearing the cost within the limit prescribed for the benefit of improvement of the health, welfare and rehabilitation of insured persons. அவ்வளவுதான். கடைசியா சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் ஆத்தரைசேஷன் பை கார்பரேஷன் கேன் டூ இட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஓகே. அடுத்தது state the obligations of principal supplier. Principal supplier ஓட obligations என்ன? Defines the term principal supplier as in a factory the owner or occupier of the factory and includes the our principal employer னா என்னன்னா as the owner இல்ல ஃபேக்டரியோட ஆக்குபையரா இருக்கலாம், மேனேஜிங் ஏஜென்ட் ஓனரோட மேனேஜிங் ஏஜென்டா இருக்கலாம், இல்ல ஆக்குபையரா இருக்கலாம், இல்ல அந்த டிசீஸ்ட் ஓனர் இறந்து போயிட்டாரு அவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கலாம், இல்ல ஆக்குபையரா இருக்கலாம். as far as whatever has been defined as a manager under the factories act அவங்களாமும் இருக்கலாம். 4 இருக்கு நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு ஓனர் ஆக்குபையர், இன்னொன்னு மேனேஜிங் ஏஜென்ட் ஆர் ஆக்குபையர், இல்லனா அந்த டிசீஸ்ட் ஓனரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல அவரோட ஆக்குபையர். ஓகே. நாலாவது வந்து ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்களோ மேனேஜருக்கு அது கூட அப்ளிகபிள் ஆகும். ஓகே. இன் எனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தே கம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. அத்தாரிட்டி appointed by such government in this behalf where no authority is appointed the head of the department. See, government of India இது படி பண்ணாங்கன்னா ஓகே அப்பாயின்மெண்ட், இல்ல அத்தாரிட்டியே so where no authority இல்லனா head of the department இது பண்றது அவங்க தான் பிரின்சிபல். they are been declared as a principal employer predominantly under the roof of government in India. Any person responsible for supervision and control of the establishment. இது மூணு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீசனல் ஃபேக்டரி. சீசனல் ஃபேக்டரினா என்னன்னா அதாவது ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஃபாலோயிங் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் லைக் காட்டன் கின்னிங், காட்டன் ஆர் ஜூட் ப்ரெஸ்ஸிங், decortications of groundnut, manufacture of coffee, lac, indigo, sugar, tea. ஐடிடில மத்தியானம் ஆயிஷா வஷிதாக்ஷியா நம்ம படிச்சோம்ல கண்ணா அந்த ரா இது லேப் அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல ஓகே which is connected with any of the aforesaid process or includes a factory which is engaged for a period not exceeding 7 months in a year. Okay va, it includes a factory which is engaged for a period not exceeding 7 months in a year.
hyphen in any process of blending, packing or repacking of tea or coffee. ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 months, not exceeding 7 months in a year, ஒரு ஃபேக்டரி செட்டப் ஆயிருக்கு, இந்த இடத்துலலாம் இருக்கு அப்படின்னா, இன் எனி ப்ராசஸ் ஆஃப் பிளெண்டிங், பேக்கிங், ரீபேக்கிங்கா இருக்கு, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியல் கலரை ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்களா, அந்த ஃபேக்டரி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சீசனல் ஃபேக்டரி. அப்ப சீசனல் ஃபேக்டரி எவ்வளவு நாளைக்கு இருக்கணும்? 7 மாசம்க்குள்ள. புரியுதா? அவ்வளோ. மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில் செக்ஷன் 10. மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில் provides for the constitution of the medical benefit council consists of director general of ESI, okay, employee state insurance, ex office chairman, health services ex office co-chairman, medical commissioner of the corporation ex office, one member each representing each state other than the union territory. எம்ப்ளாயிஸை ரெப்ரசன்ட் பண்ண 3 பேர், எம்ப்ளாயீஸை ரெப்ரசன்ட் பண்ண 3 பேர், அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனை அதுல வந்து கண்டிப்பா 3 பேர்ல ஒருத்தர் உமனா இருக்கணும். இந்த மாதிரி குரூப், இந்த மாதிரி இருக்கிற குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதா? குட். இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ணா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பர்மனன்ட் பார்ஷியல் டிசபிள்மெண்ட், பர்மனன்ட் டோட்டல் டிசபிள்மெண்ட். நம்மளோட டிடக்ஷன்ஸ்ல டைரக்ட் டாக்ஸ்ல வரும் 80CCC அப்படின்னு ஒன்று வரும். இல்ல சாரி, 80CCC இல்ல, 80DDல வரும். என்னன்னா 80DDல என்ன தெரியுமா டிடக்ஷனு? யார் ஒருத்தர் அவங்களோட டிபெண்ட்ல பிசிக்கலி சேலஞ்ச பாத்துக்கிறாங்களோ அவங்க 75,000 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். அது பார்ஷியல் டிசபிள்மெண்ட். யார் வந்து சிவியர் டிசபிள்மெண்ட் இருக்காங்கல்ல, கண்ணே தெரியாது அந்த மாதிரி இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறவங்க எவ்வளவு இது பண்ணிக்கலாம்னா 1,25,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாமா. ஓகேவா? So section 2 subsection 15A defines the expression permanent partial disablement means a disablement of a permanent nature reduces earning capacity. See, ஒரு disablement ஆயிடுத்துடா, ஓகே, அதனால அவனால ஏர்னிங்கே பண்ண முடியல, ஏர்னிங் கெப்பாசிட்டி ரொம்பவே ரெடியூஸ் ஆயிடுது, ஓகே, which he was capable of undertaking at the time of accident resulting in a disablement வச்சுக்கோங்களேன். Every injury specified in part 3 of second schedule shall be deemed to result in permanent partial total disablement. யார் ஒருத்தன் நல்லா இருந்து ஆக்சிடென்ட்னால அவனால டிசபிள் ஒண்ணுமே செய்ய முடியாம there is a ஒண்ணுமே இல்ல, disablement of a permanent nature தான், பட் இட் இஸ் ரிசல்ட்டிங் அண்ட் டிசபிள்மெண்ட் அப்படின்னா பர்மனன்ட் பார்ஷியல். அதுக்கு வந்து பார்ட் 2 ஆஃப் செகண்ட் ஷெட்யூல். பர்மனன்ட் டோட்டல் டிசபிள்மெண்ட்னா என்னன்னா where he becomes incapable to take up any work which he was capable full, which he was doing with full capacity at the time of accident. Incapability இங்க என்ன, reduces the earning capacity, இங்க கம்ப்ளீட்டா incapable ஆயிட்டான். அப்பனா அவனோட லிஸ்ட் ஆஃப் இன்ஜுரிஸ் வந்து கிளாசிஃபைட் அண்ட் பெர்மனன்ட் டிசபிள்மெண்ட் எங்க கொடுத்துருக்காங்கன்னா பார்ட் 1 ஆஃப் செகண்ட் ஷெட்யூல் இதுல கொடுத்துருக்காங்க. இங்க specified in part 2 thereof where aggregate percentage of the loss of earning capacity as specified in 2 against those amounts to 100% of more. அதான earning capacity 100% லாஸ்னா என்ன அர்த்தம்? ஜீரோ, ஒண்ணுமே இல்ல. அதை பத்தியான டீடைல்ஸ் எங்க கொடுத்துருக்காங்கன்னா பார்ட் 2 ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், சாரி பார்ட் 1 ஆஃப் த செகண்ட் ஷெட்யூல், பார்ட் 1 ஆஃப் த செகண்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்ட் 2 ஆஃப் தி செகண்ட் ஷெட்யூல்ல பர்மனன்ட் டிசபிள்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்ஷியல். வேரியஸ் பாடிஸ் என்னெல்லாம் கவர் பண்றது? வாட் ஆர் த வேரியஸ் பாடிஸ் கான்ஸ்டிடியூட்டட்னா section 25 provides that the corporation may appoint regional boards, local committees, regional local benefit councils in such areas and such manner and delegate to them such powers and functions. Section 8 of the act provides for the constitution of standing committee
which shall be constituted from among its members consisting of chairman. அதே தான் அங்க இருக்கிறது தான். த்ரீ மெம்பர்ஸ் ஆஃப் த கார்பரேஷன், த்ரீ மெம்பர்ஸ் ஆஃப் த கார்பரேஷன் பிரசன்ட் த்ரீ கவர்மெண்ட்ஸ், 8 மெம்பர். எம்ப்ளாயர் ரெப்ரசென்ட் பண்ற 3 பேர், எம்ப்ளாயி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க 3 பேர், மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ஒத்தங்க, ஓகேவா. பார்லிமெண்ட் எலெக்ட் பண்ணி அங்க இருக்கிறவங்க ஒத்தங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தி கார்பரேஷன் வந்து எக்ஸ் ஆஃபீஸ், ஓகேவா. மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். கனமா நான் இதுவரையும் முடிக்கிறேன் இன்னைக்கு, சரியா. நாளைக்கு எப்படின்னு பார்த்துட்டு, இல்ல மண்டே டியூஸ்டே எப்படின்னு பார்த்துட்டு வி வில் கேரி அவுட் மண்டே ஈவினிங். ஓகே, நான் இது வரைக்கும் முடிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது வேரியஸ் பாடிஸ் பர்பஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைக் நிதானமா பார்க்கலாம். தேங்க்யூ சொல்லம்மா. 8 o'clock கிளாஸ் பார்க்கலாம்டா. கீர்த்தனா நந்தனா நம்ம 7 o'clock மீட் பண்ணலாம். வர்ஷிதா அக்ஷயா ஆயிஷா 8 o'clock மீட் பண்ணலாம். தேங்க்யூ செல்லம். தேங்க்யூ எல்லாருக்கும். ஆயிஷா தேங்க்யூ. சாரி அஸ்வினி நேம் வருது. வர்ஷிதா தேங்க்யூ. மித்ரா வரல. கீர்த்தனா தேங்க்யூ. நந்தனா தேங்க்யூ. ஆ தேங்க்யூ.